ராஜ்கமல் பிலிம் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமல்ஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் 31 அக்டோபர் தீபாவளி முதல் உலகமெங்கும். Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999. இலையோடு போவும் தலையாட்டும் பாரு, இலையோடு போவும் காயும் தலையாட்டும் பாரு பாரு, குழலோதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா, குக்கோ குக்கோ குக்கோ. ஸோ சின்ன வயசில் இருக்கும்போது நானும் எங்கள் அப்பாவும் இப்படி இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். ஒரு டைமுக்கு மேலே அவர் வந்து என் பக்கத்தில் கூட வரமாட்டார், ரொம்ப அந்த மாதிரி. ஸோ ஒரு கொஞ்சம் தூரமே இருந்து அப்படி பழகிட்டோம். ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப இந்த நிறைய பீப்புளெலாம் வந்து லைக் எப்படி சொல்கிறது, நிறைய பேர் வந்து அவங்க அப்பா கூட பைக்கில் போகும்போது ஹக் பண்ணிட்டு போகிறது, அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்றா ஹாப்பியாக வந்து ஹக் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்களுக்குள்ளே நடந்ததில்லை. ஸோ அதனால் இதெல்லாம் ஏன் நம்ம அப்பா என் அப்பா கிட்ட பேசினதே இல்லை அவ்வளோவா. ஸோ அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், ஏன் வந்து ரொம்ப என் மேலே ஏன் இப்படி இருக்கீங்க, என் மேலே என்ன கோவமா அப்படின்ற மாதிரி அதை கேட்கணும் அப்படின்ட்டு தான் அந்த லெட்டரே. பிடிக்கும் ஆனால் காட்டுனதில்லை நானும். கண்டிப்பாக நான் வந்து எனக்கு எப்படின்னா ஒரு முத்தம் தானே கேட்டேன், ஏன் இவ்வளோ பெரிய விஷயம் நடக்கணும் அங்கே அப்படின்ட்டு எனக்கு அது ஒரு கோவமாகவே இருந்தது, ஏன் இப்படி பண்ணார் அப்பா அப்படின்ட்டு. அப்பாவுக்கு அப்பாவோட பாசம் கிடைச்சதில்லை, எங்கள் அப்பாவுக்கே அவரோட அப்பாவோட பாராட்டு கிடைச்சதில்லை. கட்டி பிடிச்சி முத்தமே கொடுக்காதவர் அந்த டைம் வந்து காலில் அந்த அளவுக்கு அவருக்கு என் மேலே பாசம் இருக்குன்னு. யார் எது பண்ணாலுமே வீட்டு தள்ளு அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக இருப்பார், அழவே மாட்டார் மோஸ்ட்லி. சொல்லு ஸ்வேதா. அப்பா என்ன பண்றீங்க? அயன் பண்ணிட்டு இருக்கறேன். சரிப்பா. அப்பா என்னாச்சு? ஐ லவ் யூ பா. சொல்லு. ஐ லவ் யூ சொல்றேன். ஐ லவ் யூ so much. ஃபர்ஸ்ட் டைம். பொண்ணுனால எல்லாருக்குமே ஒரு கடைசி காலத்துல அவங்க தானே நம்மள வச்சு காப்பாத்த போறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பொண்ணு, ரொம்ப பையனையும் பிடிக்கும், ஆனா பொண்ணு தான் ஃபர்ஸ்ட். அப்பா பேசும்போது சொல்லியிருந்தாரு, நார்த் மெட்ராஸ்ல நாங்க வந்து கொஞ்சம் ஒரு ஓரமா யாருக்கும் தெரியாம இருந்தோம், ஆனா இப்போ நீங்க இந்த ஸ்டேஜ் ஏறி எல்லாருமே வந்து பெருமைப்படுற அளவுக்கு நீங்க பெரிய ஆளா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, பெரிய ஒரு ரீச், பெரிய ஒரு ஃபேன் பேஸே உங்களுக்கு வந்து கிரியேட் ஆயிட்டு இருக்கு. கொஞ்சம் ஓவரா இருக்கா? ஆனா உண்மையாவே அதுதான் உங்களுக்கு. ஸோ நிறைய ஃபேன் பேஸ் கொஞ்சம் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ எப்படி இருக்கு, எவ்வளவு இம்பார்ட்டன்டா பாக்குறீங்க இந்த ஒரு ஸ்டேஜ்? நீங்க எல்லாருக்கும் என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பீப்புள் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா நம்மள அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துட்டே இருந்தது. ஸோ நிறைய மெசேஜ் வந்துச்சு அப்பாவோட இது, எஸ்பெஷலி அதுக்கப்புறம் தான் நான் வெளியவே தெரிஞ்சேன். ஸோ இத்தனை ரவுண்ட்ஸ் பண்ணும்போது கூட பெருசாக தெரியலை. ஸோ அப்பாவோட ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறமா எல்லாரும் வந்து என்ன ஒரு சொந்த அக்காவா, லைக் ஒரு தங்கச்சியா, அண்ட் நிறைய அப்பாக்கள் என்கிட்ட பேசினாங்க பர்சனலாக, ரொம்ப இன்ஸ்டாகிராமில் தான். ஸோ அண்ட் கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா கமெண்ட்ஸ்க்கும் உட்காந்து ரிப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு சிலதுக்கெலாம் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. இவ்வளோ ஆசையாக நம்மக்கிட்ட பேசுகிறாங்க, நம்மளை பிடிச்சி நிறைய பேர் இருக்கிறாங்க வெளியில் அப்படின்னும் போது. அண்ட் அதுக்கப்புறமா ஒரு ஃபாலோவர்ஸ் கூட அதுக்கப்புறமா இன்க்ரீஸ் ஆச்சு, கொஞ்சம் தான் இன்க்ரீஸ் ஆச்சு, இருந்தாலும் ஆச்சு. ஓகே, அது ஹாப்பி. ஓகே. ஆனா லாஸ்ட் வீக் எபிசோடு வந்து ரொம்ப ஸ்பெஷல், அது உங்களுக்கு. ஆனா அப்பாக்காக ஒரு கடிதம் எழுதிட்டு வந்து கொடுத்துருந்தீங்க. அது ரொம்ப நாள் ஆசையா அப்பா கிட்ட இந்த கேள்வி எல்லாம் கேட்கணும் அப்படிங்கிறது? அது ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப மாசம் இல்லை, ரொம்ப வருஷமாவே. ஏன்னா வந்து நான் ஒரு டைம் ஒரு வயசுக்கு மேலேயே எங்க அப்பா என்னை கண்டுக்கிறத விட்டுட்டாரு. ஸோ சின்ன வயசுல இருக்கும்போது நானும் எங்க அப்பாவும் இப்படி இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். ஒரு டைமுக்கு மேலே அவர் வந்து என் பக்கத்துல கூட வரமாட்டாரு, ரொம்ப அந்த மாதிரி. ஸோ ஒரு கொஞ்சம் தூரமே இருந்து அப்படி பழகிட்டோம். ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப இந்த நிறைய பீப்புளெலாம் வந்து லைக் எப்படி சொல்கிறது, நிறைய பேர் வந்து அவங்க அப்பா கூட பைக்கில் போகும்போது ஹக் பண்ணிட்டு போகிறது, அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்றா ஹாப்பியாக வந்து ஹக் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்களுக்குள்ளே நடந்ததில்லை. ஸோ அதனால் இதெல்லாம் ஏன் நம்ம அப்பா ஏன் இப்படி இருக்காரு அப்படின்ட்டு நான் அம்மா கிட்ட ரொம்ப க்ளோஸ். அம்மா தான் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. அம்மாவை போட்டு அப்படி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறது, அங்கே எங்கள் அப்பாவுக்கு கொடுக்க முடியாததையும் சேர்த்து இங்கேயே கொடுப்பேன். இருக்கும் அப்பா கிட்ட போகணும் கேட்கணும்னு ஆசை இருக்கும். ஆனால் அவர் எப்படி என்னை எப்படி அதை அக்செப்ட் பண்ணிப்பார் அப்படின்ற மாதிரி நான் விட்டுடுவேன். பட் இப்போ இந்த டெடிகேஷன் யாருக்கு டெடிகேட் பண்ண போறீங்கன்னு போது ஃபர்ஸ்ட் வந்த வார்த்தை எங்கள் அம்மா ரொம்ப க்ளோஸ், ஆனால் எங்கள் அம்மான்னு வரல, எங்கள் அப்பா தான் அப்படின்ட்டு. ஏன்னா அம்மா கிட்ட நான் வந்து நிறைய பேசியிருக்கேன், அப்பா கிட்ட பேசினதே இல்லை அவ்வளோவா.
ஸோ அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், ஏன் வந்து ரொம்ப என் மேலே ஏன் இப்படி இருக்கீங்க, என் மேலே என்ன கோவமா அப்படின்ற மாதிரி அதை கேட்கணும் அப்படின்ட்டு தான் அந்த லெட்டரே எழுதுனேன். அப்புறம் நான் கேட்டேன், அவங்களும் தே செட் ஓகே, எல்லாரும் ஒரு வீடியோ தான் பண்ணாங்க, நீ மட்டும் நம்ம லெட்டர் புதுசா அப்படின்னு. சரி ஓகே பரவாயில்ல பண்ணு அப்படின்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் அது இவ்வளோ ரீச் கொடுக்கும். அண்ட் என்ன மாதிரி நிறைய பீப்புள் இருக்காங்க, என்ன மாதிரி நிறைய பொண்ணுங்க பாராட்டுக்காக ஏங்குறாங்க. அண்ட் பாராட்டுக்காக ஏங்கி அவங்க அப்பா கூட இல்லாமல் அவங்க என்கிட்ட மெசேஜ்லலாம் இப்போ உங்கள் அப்பாவது பாராட்டுறதுக்கு இருக்காரு, எங்கள் அப்பாலாம் இல்லை இறந்துட்டாங்க அப்படின் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போது நம்மளோட ஒரு விஷயம் நம்ம மனசில் வந்து தோணி பண்ண ஒரு விஷயம் எல்லாரு கூடயும் அது கனெக்ட் ஆயிருக்கு, மக்கள் கூட அது கனெக்ட் ஆயிருக்கு அப்படின் போது அவ்வளோ எமோஷ்னலாக அது இருந்தது. பல வருஷம் ஏக்கமா அப்பாட்ட இருந்து? கண்டிப்பா. அது எப்படி இருந்துச்சு? அப்பா கிட்ட இருந்து நம்ம பண்ற சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம், அதுகிட்ட இருந்து ஒரு அப்ரிசியேஷன் எதுவும் வரல. அப்பா நம்ம மேல லவ் வச்சுக்கிட்டு அந்த லவ்வை காமிக்க மாட்டாரு. ஆனா அப்போ தெரியாது இல்லையா, அந்த ஷோக்கு அப்புறம் தான் அப்பா இவ்வளவு லவ் வச்சிருக்காரு நம்ம மேல அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிய வந்துச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி அப்பாவுக்கு உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னே தெரியாத மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்தீங்க இல்லையா? அது அந்த தருணம் எல்லாம் எப்படி இருந்துச்சு அந்த நாட்கள் எல்லாம்? அது நான் நினைக்கிறேன் எங்கள் அப்பா வந்து இந்த 7G ரெயின்போ காலனியில் வர அப்பா மாதிரின்னு நினைக்கிறேன். பார்த்துருக்கீங்களா அந்த படம் அவர்? ஸோ அவங்க அந்த பையன் வந்து ஹீரோ வந்து ஒரு பயங்கரமான ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆகிருப்பார். அவங்க இதெல்லாம் ஒரு கம்பெனியான்னு தூக்கி போடுவார். ஆனால் நைட்டு வந்து அவங்க அம்மா கிட்ட என் பையன் இந்த கம்பெனியில் அந்த மாதிரி ஒரு வேளை எங்கள் அப்பா செலக்ட் ஆயிருக்கா அவ்வளோதான், என் பொண்ணு அதில் செலக்ட் ஆயிருக்கா அப்படின்ட்டு அவர் மனசில் ப்ரௌட் ஆகிருப்பாருன்னு நம்புகிறேன். ஏன்னா அதுதான் அந்த இடத்துல தெரிஞ்சுது. ஏன்னா ஒரு ப்ரௌட் இல்லாமல் இருக்காது. எந்த அப்பாவுக்கும் தான் பொண்ணு இப்படி போகிறான்னா ப்ரௌட் இல்லாமல், அது ஒரு பாசம் இல்லாமல் இருக்காது. அது வெளிக்காட்டலை அவ்வளோதான். அது வெளிக்காட்டினதுக்கு அந்த ஒரு மேடை அமைஞ்சுது. அண்ட் யா அது கட்டி பிடிச்சி அந்த ஒரு முத்தம்லாம் அப்போ கூட கன்னத்தில் கொடுக்கலங்க, இங்கே தான் கொடுத்தாரு. நான் வந்து சொன்னேன், ஆமாம் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன், ஏன்னா கொடுத்ததே இல்லை இது வரைக்கும், எங்கேயுமே கொடுத்தது இல்லை தான். பட் கட்டி பிடிச்சி கன்னத்தில் ஒரு முத்தம் அப்படின்னும் போது இங்கே தான் கொடுத்தாரு. அது இப்போ இன்னொரு ஒரு ஏக்கமாக இருக்கு. இன்னைக்கு அப்பா வந்திருந்தாருன்னா நான் குடுக்க வச்சிருப்பேங்க உங்களுக்காக. அது உங்களுக்கு ஒரு கண்டென்ட் மாதிரி இருக்கும். ஆமா அது மாதிரி ரொம்ப வாங்கலாம் பொறுமை. ஆக்சுவலி அன்னைக்கே முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்ல எல்லாம் ஒரே கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. சரி இப்போ கட்டி பிடிச்சி முத்தம் கொடுங்க, போ போ அப்படின்னு அந்த ஸ்டேஜ்ல தான் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கட்டியும் பிடிக்கல முத்தம். அவள் தான் முடிஞ்சு போச்சு கதை. திரும்ப பழைய ஜோனுக்கு போயிட்டாரா? ரைட்டு. ஆமா அது நடக்கும்போது அப்படி இருந்தது. அதுக்கப்புறமா வீடு அப்பா கட்டி பிடிச்சிக்கலாமா அப்படின்னு அது ரொம்ப வியர்டா ஃபீல் ஆச்சு. அது ஒரு மாதிரி அப்போ அதாவது இப்படியே பல வருஷமா பழகிட்டு ஒரு நாளுக்கு அப்புறம் அந்த மாற்றத்தை எதிர்பார்க்க. பட் பாராட்டுறாரு. இப்போ ஆக்சுவலி நேத்து கூட பாராட்டினார், நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு நீ தைரியமா பண்ணு அப்படின்னு அந்த மாதிரிலாம் கொடுத்தாரு. பட் இன்னும் ஆமா அப்பாவுக்கு பிடிக்குமானே நம்மளை பிடிக்குமானே தெரியாம இருந்த ஒரு தருணத்துல அந்த ஒரு லெட்டர் எழுதுனீங்க. ஆனா அப்பா உங்க காலில் விழுந்ததெல்லாம் வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா ரொம்ப எமோஷ்னலா இருந்துச்சு. வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து கண் கலங்கி நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து போட்டாங்க. நீங்களுமே அதை எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். லைக் அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு, அப்பா நம்ம காலில் வந்து விழுகிறாரு அப்படிங்கும்போது? கண்டிப்பா நான் வந்து எனக்கு எப்படின்னா ஒரு முத்தம் தானே கேட்டேன், ஏன் இவ்வளோ பெரிய விஷயம் நடக்கணும் அங்க அப்படின்ட்டு எனக்கு அது ஒரு ஒரு கோவமாவே இருந்தது. ஏன் இப்படி பண்ணாரு அப்பா அப்படின்ட்டு. அவருக்கு வேற என்ன சொல்றதுன்னு தெரியல போல. இத்தனை வருஷம் வந்து இருந்தது வந்து லைக் இத்தனை வருஷம் நம்ம அவளை கண்டுக்கவே இல்லை. ஓகே இந்த மொமெண்ட் அங்கே ஒன்று நடக்குது, அவளுக்கு வந்து அது ரொம்ப ஸ்பெஷலாக அதை ஆக்கணும் அப்படின்ட்டு எங்கள் அப்பா எனக்காக பண்ண ஒரு விஷயம் தான் அந்த காலில் விழுந்து என்னை மன்னிச்சிரு, இத்தனை வருஷம் ஒன்று வந்து நான் ஏங்க வச்சுட்டேன், ஏக்கமாக வச்சிருக்கிறதுக்கு என்னை மன்னிச்சிரு அப்படின்ட்டு காலில் விழுந்த ஒரு மொமெண்ட் வந்து ரொம்ப நாங்களுமே வீட்டுக்கெலாம் போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணோம் தான். ஏன்பா ஏன் அந்த மாதிரி ஏன் பண்ணீங்க அப்படின்ட்டு. அண்ட் எல்லாரும் எனக்கு ஃபோன் பண்ணி பர்சனலாக திட்டினாங்க, இவர் எவ்வளோ பெரிய ஆள், அவரை போய் உன் காலில் விழ வச்சிருக்கேன் அப்படின்னு. எங்கள் ரிலேஷன்லாம் அப்பா சைட்லாம் ரொம்ப கோவம், இன்னும் அவர் இன்னும் எங்கள் அண்ணனையும் காலில் விழ வச்சிட்டியா, இன்னும் எங்கள் அண்ணா அப்படி இப்படின்ட்டுலாம். நான் என்னங்க பண்ணேன், அது தானாக நடந்தது அப்படின்னு. நான் வந்து அது எதிர்பார்க்கவே இல்லை. நான் அது படிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு அது பண்ணும்போது எனக்கு அப்படியே ஒரு ஆஃப் தான். அங்கே எல்லாருமே ஆஃப். இந்த இதுலேயே அந்த வீடியோவில் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும், எல்லாரும் ஒரு ஷாக், ஏன் இப்படி ஏன் அப்படின்ற மாதிரி. ஸோ அது ரொம்ப இதுவாக இருந்துச்சு. அண்டு அப்படி பண்ணும்போது அம்மாவாலையும் அங்கே உட்கார முடியல. அவங்க உட்காந்துட்டு தான் இருந்தாங்க, லெட்டர் படிச்சுட்டு ஓகே என்னதான் இருக்கு அது பண்ணும்போது அவங்களும் எழுந்து வந்து அவரை காம் பண்ணி ரொம்ப தேம்பி தேம்பி அழ ஆக்சுவலி அப்பா அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா எங்கள் அப்பாவோட அப்பா வந்து எங்கள் அம்மா ஐ மீன் எங்கள் நானா வந்து டிவோர்ஸி தான். ஸோ அப்பாவுக்கே அப்பாவோட பாசம் கிடைச்சதில்ல, எங்கள் அப்பாவுக்கே அவரோட அப்பாவோட பாராட்டு கிடைச்சதில்ல. அதனால என்னையும் அப்படி காமா அப்படியே ஓகே அப்படின்னு விட்டுட்டாரோ என்னமோ எனக்கு தெரியல. ஸோ அப்பாவுக்கும் அது கிடைக்கல, அவரோட பொண்ணு எனக்கும் அது கிடைக்கல.
எடுக்கல. ஸோ ஒரு நாள் நான் அதை ஏக்கமா அது ஒரு பர்ஸ்ட் அவுட் ஆகும்போது, அவர் ரொம்ப பர்ஸ்ட் அவுட் ஆகி நடந்த ஒரு விஷயம் தான் அது. அதுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் வெளியில வர்றதுக்கே ஒரு மாரி கஷ்டமா இருந்தது. எப்போ அந்த வீடியோ நெறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோ. எப்போ அந்த வீடியோ பார்க்குறப்போ, ஐயோ! இது 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 மட்டும் அது மட்டும் ரொம்ப கஷ்டமாவே இருந்தது. ஆமா. ஏன்னா அம்மாவும் அந்த இடத்துல ரொம்ப எமோஷனல் ஆகி கீழ இருந்து மேல ஸ்டேஜ் எல்லாம் ஏறி வந்தாங்க. உங்களுக்கு எப்படி இருந்தது? நான் எதிர்பார்க்கவே இல்ல இந்த மாதிரி கால்ல விழுவாருன்ட்டு. சடனா அவரு விழுந்த உடனே என்னாலயே உட்கார முடியல. ரொம்ப அழுதுட்டு இருந்தாரு. அழும்போதே நான் எழுந்து போயிட்டேன். ஓகே. சரி என்ன நடக்குது? லெட்டர் படிக்கிறா. சரி எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா இவ படிக்க படிக்க ஒரு ஒரு லைனும் படிக்கும்போதே அப்படியே அழ ஆரம்பிச்சுட்டாரு. சரி ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனால தான் ஏன்னா அவர் எதுக்குமே அழுததில்ல. ரொம்ப தைரியமா இருப்பாரு. யார் எது பண்ணாலுமே வீட்டு தள்ளு அப்படின்னு ரொம்ப கேஷுவலா இருப்பாரு. அழவே மாட்டார். மோஸ்ட்லி அழுதே நானே பார்த்ததில்ல. அந்த ஸ்டேஜில் அத்தனை பேருக்கு முன்னாடி அழும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனால தான் கடகடன்னு எழுந்து போயிட்டு முதுவெல்லாம் தடவி கொடுத்தேன். ஓகே. அது கமெண்ட்ல கூட நெறைய பேர் போட்டிருந்தாங்க. நீங்க கால்ல விழாம இருந்திருக்கலாம். நீங்க கால்ல விழாந்துருக்கலாம். லவ்லி டாடி அப்படின்னு உங்க கால்ல எல்லாம் விழுந்திருக்காரா இது வரைக்கும்? இல்லப்பா. ச்சே. என் கால்லலாம் விழுந்ததில்ல. எவ்வளோ வேலை பார்க்குறேன், எவ்வளோ நல்லது பண்றேன். என் கால்ல ஒரு நாளும் விழுந்ததில்ல. இன்னைக்கு அவர் இல்லாம போயிட்டாரு. அதுதான் எங்களுக்கு வருத்தமா இருக்கு. ஆமா எனக்கும் ரொம்ப இல்ல கஷ்டமா 2 இருக்கு. பேர் காலையும் விழ வச்சிருப்பாங்க. எங்க அப்பா பார்த்தா எப்படி இருக்காங்க? ஆமா. அது அம்மா வந்து அவ்ளோ அம்மா தான் சப்போர்ட்டே. அப்பாவ விட அம்மா தான் எல்லாருக்குமே. வீட்டுக்கே ஒரு சப்போர்ட் ஒரு பில்லரே அம்மா தான். ஆனா அம்மா கிட்ட கூட நாங்க அவ்ளோ ஒரு இதுவ வந்து எமோஷனலா அவ்ளோ சொன்னதில்ல, பேசினதில்ல. அப்பா வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாரு. நான் வந்து ஃபேமஸ் ஆனனோ இல்லையோ, அவர் பயங்கரமா ஃபேமஸ் ஆமாமா, ஆயிட்டாரு. பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டாரு. அவர் ப்ரோகிராம் போறாரா, "நீங்க தானே பொண்ணு, இதுக்கப்புறம் பாராட்டுங்க சார். இதுக்கப்புறம் பாராட்டுங்க சார்" அப்படின்ற மாரி நெறைய பேர் அவர்கிட்ட வந்து சொன்னதா அவர் சொன்னாரு. ஆமா, அதுக்கப்புறம் பைக்ல மார்க்கெட் போம்போது, வெளியில போம்போதெல்லாம் அப்படியே பார்க்குறவங்கலாம் நிறுத்துங்க, நிறுத்துங்க. நீங்க ஜீ தமிழ்ல பொண்ண பாராட்டல அவ்வளவுதான். ஜீ தமிழ்ல வந்தவங்க தானே அப்படின்ட்டு நெறைய பேர் நல்லா ஃபேமஸ் ஆயிட்டாரு அவரு. ஆனா உங்களுக்கு அப்ரிசியேஷன் எல்லாம் குடுத்திருக்காரா? நீங்க இல்லப்பா. சமைக்கும் போது ஆஹா. சாப்பிட்டு நல்ல ஆஹா. அவரு அப்ரிசியேஷன். ஏன்னா, அவர் வந்து அவங்க டாடி இல்லாம 4th ஸ்டாண்டர்ட்ல இருந்து பிரிஞ்சு வந்து இருந்திருக்காரு. அதனால யாருமே அவர வந்து நல்லா ரொம்ப சூப்பரா கீபோர்ட் ப்ளே பண்ணுவாரு. அவர யாருமே கொண்டு வரல. அவருக்குள்ள இருக்கிற ஏக்கத்தால யாரையுமே பாராட்ட மாட்டாரு. என்னையே யாரும் பாராட்டல, உங்கள ஏன் பாராட்டணும் அப்படின்ற ஒரு இதுவான்னு தெரியல. விரக்தியில யாரையுமே பாராட்ட மாட்டாரு. அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருப்பாரு. ஆனா அப்பா சொல்லியிருந்தாரு இல்லையா? லைக் எனக்குமே வந்து நான் பெர்ஃபார்ம் பண்ணும்போது என்ன யாரையுமே பாராட்டுனது இல்ல. ஆனா அப்போலாம் ஏதாவது அத பத்தி உங்ககிட்ட எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காரா? இப்போ அது இல்ல. அவரு ஷேர் பண்ணது கிடையாது. பட் எங்களுக்கே ஒரு சில விஷயங்கள் வந்து தெரியும். இந்த மாதிரி வந்து அவர் ஒரு சில ப்ரோகிராம்லாம் நல்லா ஒரு பெரிய ஸ்டேஜ்லேயே வந்து இதெல்லாம் பண்ணுவார். அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவருக்கான அப்ளாஸோ இல்லை அவருக்கான ஒரு அப்ரிசியேஷனோ காம்ப்ளிமெண்ட்டோ குட்டி குட்டியாக கிடைக்கும். லைக் இந்த மாதிரி ஒரு ரெகக்னிஷன் கிடைக்காது. இப்போ எனக்கு கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நல்லா பாடுறேன் அப்படின்ட்டு. பட் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்க்கு வந்து நின்று இவ்வளோ ஒரு லெஜெண்டரி கிட்டேருந்து கமெண்ட் வாங்குற ஒரு மொமெண்ட் மாதிரி அவருக்கு அமையலை. பட் ஆனால் நிறைய டிவி ஷோஸ் அதிலெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு தான். பட் ஒரு பெரிய அளவில் ஒரு ரெகக்னிஷன் அவருக்கு கிடைக்கல அப்படின்றது தான். பட் ஆஃப்டர் சரிகமப்பா அந்த டேடி 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 அந்த ப்ரோமோவே பயங்கர வைரல் ஆகி அவர் ப்ளே பண்ணார். நானும் அவரும் சேர்ந்து ஒரு இது அதெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு நான் என்னால் முடிஞ்சது ஒன்று பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதுதான். இது வரைக்கும் பிறந்ததுல இருந்து உருப்படியாக எங்கள் அப்பாக்காக ஒரு விஷயம் பண்ணேன்னா அவருக்கு அந்த ஒரு ரெகக்னிஷன் ஒரு குட்டி ரெகக்னிஷன் கொடுத்தது. இப்போ 30 பாட்டு ப்ரோக்ராம்ல ஃபுல்லா நான் வாசிக்கிறேன். என்ன யாரும் பாராட்ட மாட்றாங்க. ஒரு 2 பாட்டு பாடிட்டு அப்ளாஸ் வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. ஓகே. சரி இப்போ அப்பா இல்ல. பட் இந்த ஒரு மொமெண்ட்ல அவர் இருந்தா நல்லா இருக்கும். சின்னதா ஏதாவது ஒரு வாய்ஸ் கால் மாதிரி அப்பாவுக்கு பண்ண முடியுமா? சொல்லு ஸ்வேதா. அப்பா என்ன பண்றீங்க? அயன் பண்ணிட்டு இருக்கிறேன். சரிப்பா. அப்பா என்ன ஆச்சு? ஐ லவ் யூப்பா. சொல்லு. ஐ லவ் யூ சொல்றேன். அதான் வாங்கிட்டு இருக்கிற போல. என்னது? கோல்டு. அப்பா கோல்டு பிளாட்டினமா? கோல்டனோ இல்ல பிளாட்டினமோ இல்லப்பா. அப்புறம் இருந்தாலும் திடீர்னு உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு.
என்ன வாங்கினியா வாங்கலையா? அப்பா, வாங்கிட்டு இருப்ப. நான் இன்னும் பாடவே இல்லப்பா. பொய் சொல்லாத. உண்மையாப்பா, இங்க வேற ஒரு விஷயமா வந்தேன். அங்க வந்து உங்களுக்கு இப்படி ஃபோன் பண்ணி லவ் யூ சொல்ல சொன்னாங்க. யார் அது? ஸ்பீக்கர்லயா போட்ட? ஐயோ, ஸ்பீக்கர்லயா இருக்கு? ஆமா, அது ஐயோ, சரி பரவால்ல, பரவால்ல. நீங்க இங்க வரலன்ட்டு எல்லாரும் ரொம்ப மிஸ் பண்ணாங்க. ஐயோ அப்படியா? கச்சேரி இப்போ அயன் பண்ணுகிறேன்னு. சரி, சரி பரவால்ல. பா என்ன இன்னும் பாடலையா? ஆமா, இன்னும் பாடல. செகண்ட் ஹாஃப் தான் பாடணும். சரி ஒரு லவ் யூ சொல்லுங்கப்பா. ஐ லவ் யூ சோ மச். ஃபர்ஸ்ட் தேங்க் யூ. நீ தேங்க் ஏதோ கோல்டு வாங்கிட்ட போல அப்படின்னு நினைச்சேன். யூ. சரி உங்களுக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும்னு சிம்பிளா சொல்லணுமா? அதுதான் ஊருக்கே சொல்லி காட்டிட்டேன். அழுது கால்ல விழுந்து மறுபடியுமா? இருங்க ஒரு நிமிஷம். ஹாய் சார். சார் சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நான் வந்து வசந்த் எஸ்எஸ் மியூசிக்ல இருந்து கால் பண்ணியிருக்கேன் சார். ஓ அப்படிங்களா சார்? ஆமா, சரி இப்போ சரி நம்ம கூட தான் இன்டர்வியூல இருக்காங்க. ஓ சரி சார். சரி, இப்போ நீங்க சொல்லுங்க சார், அவங்கள எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கறத சிம்பிளா ஷோல சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டீங்க. நமக்காக நம்ம வியூவர்ஸ்க்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சொல்லுங்க. அதுவா சிம்பிள்? எவ்வளவு இதுவா சொன்ன, அழுது ஸ்டேஜ் மேல ஊரே பாக்குற மாதிரி சொல்லிட்டேன். சரி பரவாயில்ல, இருந்தாலும் சொல்றேன். பொண்ணுனாலே எல்லாருக்குமே ஒரு கடைசி காலத்துல அவங்கதானே நம்மள வச்சு காப்பாத்த போறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பொண்ணு. ரொம்ப பையனையும் பிடிக்கும், ஆனா பொண்ணுதான் ஃபர்ஸ்ட். அதனால அவங்கதான் ஃபர்ஸ்ட் பிறந்தாங்க. அதனால அவங்களதான் ரொம்ப செல்லம். ஓகே சார், நீங்க இங்க சொல்ல சொல்ல அங்க 2 பேரும் குஷியா குதிச்சுக்கிட்டு இருக்காங்க சார். நீங்க வீடியோல பாருங்க தெரியும். குழந்தைய வேணாம்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பொண்ணு ஒண்ணே போதும், குழந்தைய வேணாம் அப்படின்னு அப்புறம் 10 வருஷம் கழிச்சுதான் பையனு சரி ஓகேன்னு பண்ணோம். அதனால பொண்ணுதான் ஃபர்ஸ்ட். ஓகே சரி சார். சார் சார் மேம நீங்க எதுவுமே பாராட்டினது இல்லையா சார்? அவங்களும் இப்ப ஃபீல் பண்ணாங்க சார். அவங்க சமைச்சு தரும்போது கூட நல்லா இல்ல, நல்லா இருக்குன்னு கூட சொன்னது இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணாங்க. எவ்வளவு வேலை செஞ்சாலுமே ரொம்ப ஒரே கம்ப்ளைண்ட் சார். இந்த இன்டர்வியூ ஃபுல்லாவே உங்களை பத்தி தான். ஐயோ, இப்ப இன்டர்வியூ அங்க நடந்துட்டு இருக்கா சார்? இன்டர்வியூல தான் பேசிக்கிட்டே இருக்கீங்க நீங்க, இப்போ ரோல்ல தான் இருக்கு. ஸ்பீக்கரா சார்? நீங்க நான் வேற ரொம்ப லோக்கலா பேசுவேன். எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருச்சு சார். ஐயோ சார், இப்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா என்ன ஒண்ணு, கூட இருக்கும் போது அவங்கள எதுவுமே பாராட்டவே மாட்டேன். ஆனா வெளியில கச்சேரிக்கு போகும்போது சரிம்மா அப்படியே ஆட்டோல போகும்போது நினைச்சிட்டு போவேன், நல்லா பண்ணிருக்கா குழம்பு, நம்ம தான் ஏதோ சொல்லாம வந்துட்டோம், கறி நல்லா பண்ணிருக்கா, அது நம்ம சொல்லாம ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட. ஆனா ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்குமே தெரியும் சார், வீட்டுல கறி எல்லாம் சும்மா சூப்பரா செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பாட்டு கீர்த்தின்னா உடனே எங்க வீட்டுக்கு தான் வந்துருவாங்க. சூப்பர் சார். வீட்டுலதான் சூப்பரா செஞ்சு கொடுங்க. ஏன்னா ஒய்ஃப் அவ்வளவு அவங்க ரொம்ப போதும் கட் பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க சார். சார் பிரியாணி நீங்க சாப்பிடணுமே. கண்டிப்பா சார், வரேன் சார் ஒரு நாள். தலப்பா கட்டி எல்லாம் ஓரம் கட்டிடுவா. ஓ சார், ஒரு நாள் வரேன் சார் உங்க வீட்டுல விருந்துக்கு. கண்டிப்பா வாங்க சார். கண்டிப்பா. சார் சார் அவங்களுக்கு லவ் யூ சொன்னது இல்லன்னு அவங்க ஃபீல் பண்ணாங்க சார். இப்போ லவ் பண்ணி தான் சார் கல்யாணமே பண்ணேன். இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறேன் சார். நல்ல நிலைமையில தானே சார் இருக்கீங்க. ரொம்ப அவசரப்பட்டேன், பொறுமையா பண்ணிருக்கலாம், நல்ல பிகரா பார்த்து. ஐயோ சார், மறைக்கிறாங்க சார். ஆமா, அவசரப்பட்டு ஓடி வந்துட்டு கூட்டு போய் ஓடி போயிட்டோம். இப்ப மறைக்கிறாங்க அவங்க உங்களை. அப்படியா? கண்டிப்பா நீங்க வீட்டுல இருக்கு சார். ஜாலியா தான் சார். இப்ப உங்களுக்கு நீங்க கச்சேரி போல, உங்களுக்கு வீட்டுல கச்சேரி இருக்குன்னு நினைக்கிறேன். நைட்டு. ஆமா ஆமா, வரமாட்டேன், லேட்டா வரேன் சார். சொல்லிருங்க சார், ஒரு லவ் யூ மட்டும் சொல்லிருங்க. லவ் யூ நிர்மல். பாத்துதான் பாப்பாவை. ஒரே இன்டர்வியூ, ஒரே புகழ் உச்சில போயிட்டீங்க போல. ஓகே ஓகே வெச்சிருங்க. பாய் பா. இதை எதிர்பார்க்கல. நாங்களுமே எதிர்பார்க்கல. அப்பா கிட்ட இருந்து எப்படி எனக்கு என்னன்னா நல்லா இல்லாததான் அப்ப மொத்தமாவே அவங்க எடிட் பண்ணணும். இப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலில இருந்து எப்படி எல்லாரும் கண் கலங்கி அழுதாங்க அப்படிங்கறது இது வரைக்கும் டவுட்டாவே இருக்கு எனக்கு. ஸோ எஸ், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு இவங்க எல்லாரையுமே மீட் பண்ணி பேசினதுல. ஃபைனலா அவங்க கிட்ட இருந்து ஏதாவது வந்து லைக் எப்படி சொல்றது, அப்பா சென்சிட்டிவ் அப்படின்ற மாதிரி போயிருக்கு. இப்போ இதெல்லாம் போட்டு விட்டுறாதீங்க.
ஆனா பாசம்னு வரும்போது அவர் கொஞ்சம் சென்சிட்டிவா தான் இருக்காரு. பட் மத்த நேரங்கள்ல அவர் ரொம்ப ஜாலியா ஃபன்னா தான் இருக்காரு. எப்படி சரிகமாப்பா அப்படின்ற ஒரு ஷோக்குல நீங்க உள்ள என்ட்ரி ஆனீங்க? நான் வந்து சின்ன வயசுல இருந்தே அப்பா கூட கச்சேரி போவேன். அப்பா கீபோர்ட் பிளேயர். ஸோ வந்து அவர் போற எல்லா ப்ரோக்ராமுக்கும் என்ன சும்மா பார்க்கறதுக்கு கூட்டிட்டு போவாரு. அவர் வாசிக்கிறது சும்மா பார்க்கறதுக்காகவே போவேன். ஸோ அப்ப நல்லா இருக்கும் அந்த அட்மாஸ்பியர், அந்த லைட்டிங் எல்லாம் போட்டு டான்ஸ்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாடிட்டே இருக்கும்போது எல்லாரும் வந்து நல்லா பாடுறீங்கன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு ஆசை இருந்தது. ஓகே நம்மளும் போய் பாடலாமா? நமக்கும் பாட்டு வருமா? அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட்டு சரி ஓகே ஒரு ட்ரை குடுக்கலாம் அப்படின்ட்டு பாட ஆரம்பிச்சது தான். அப்புறமா அப்பா என்னையும் ஒரு சிங்கரா கன்சிடர் பண்ணி கூட்டிட்டு போக ஆரம்பிச்சாரு. அவர் கூட இப்பவும் கூட்டிட்டு போயிட்டு தான் இருந்தாரு. ஆனா வந்து ஒரு ரொம்ப பெருசா தெரியாது. பெரிய அளவுல தெரியாது. நம்ம என்னதான் நல்லா பாடினாலும் நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்மளுக்கான ஒரு மதிப்பு அது வந்து கிடைக்காம இருந்தது. ஏன்னா நான் போற ப்ரோக்ராம்லேயே நிறைய இந்த ஜீ தமிழ் சிங்கர்ஸ், அதுக்கப்புறம் சூப்பர் சிங்கர்லாம் இதெல்லாம் வருவாங்க. அவங்களுக்கு இருக்கிற மரியாதைலாம் அப்படி இருக்கும். ஸோ நம்மளெல்லாம் வந்து அவ்வளோலாம் ஒழுங்கா இது பண்ண மாட்டாங்க. பட் ஆஃப்டர் திஸ் சரிகமப்பா வந்து இதுக்கு வரணும் அப்படின்ற ஒரு முக்கிய காரணமே அதுதான். நான் பாடுறேன்றது என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியும். பட் எல்லாருக்கும் அது தெரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த ஒரு பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணேன். மேபி அங்க வர பெரிய சிங்கர்ஸ்க்கெல்லாம் கொடுக்குற ரெஸ்பெக்ட் நம்மள மாதிரி ஆட்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரீசனா கண்டிப்பா. இருக்கும். ஆமா. ஏன்னா எல்லாரும் வந்து இந்த அவுட்டோர் ஷோஸ்லாம் போவோம். லைக் பாண்டிச்சேரி ப்ரோக்ராம் இதெல்லாம் முடிச்சும்போது நான் ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் தேர் நேம்ஸ். அவங்களாம் இப்படி இறங்கும்போது இல்லை அப்படியே இப்படி அவ்வளோ பேர் கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுப்பாங்க. அப்போ வந்து எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். எங்கள் கூட யாருமே எடுக்க மாட்டாங்க. ஸோ நாங்கள் ஒரு 3 சிங்கர்ஸ் இருப்போம். ஸோ எங்கள் கூட எடுக்க மாட்டாங்க. அப்போ ரொம்ப ஆசையாக இருக்கும், நம்ம கூட எடுப்பாங்களா, எப்போ எடுப்பாங்க, ஓகே ஒரு நாள் எடுக்க வைப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்தது. வந்துருச்சு அந்த நேரம். இப்போ வெளியே கூட்டிட்டு போனாதான் தெரியும். இல்லைங்க போயிட்டு தான் வரேன் அப்படிலாம் இல்லை. என்னம்மா இவ்வளவு ஓப்பனா இருக்கு நீ? இல்லை இருக்காங்க. பட் கண்டுபிடிக்கிறாங்க தான். ஸோ அம்மா நீங்க எவ்வளவு ஹாப்பி ஃபர்ஸ்ட்? நான் ரொம்ப ஹாப்பி. அவள் வந்து சின்ன வயசுலேருந்தே பாடுறா, ஸ்டேஜ் ஷோலாம் நிறைய பண்ணியிருக்கா. இவ வந்து இந்த மாதிரி ஷோவில் வந்து கலந்துக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருந்தா. நிறைய ஷோக்கெலாம் நாங்கள் போயிருக்கோம். அவங்க அப்பாவே ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காரு. நிறைய தடவை நான் தான் கூப்பிட்டு போவேன். எப்போவுமே அவளை கூப்பிட்டு போகும்போது எப்படியாவது வின் பண்ணிடுவா, டிவிக்கு வந்துருவான்னு ஒரு தடவை நினைக்கும் போது அவன் என்ன பண்ணுவா, முடியல, ஏதாவது ஒரு தப்பு பண்ணிடுவா, ரிஜெக்ட் ஆகிடுவா. அப்போ வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது. அவங்க அப்பா சொன்னார், தேவையில்லாமல் அலையிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். சரி நானுமே சரி போதும், ரொம்ப கஷ்டப்படுத்த வேண்டாம் இவளை அப்படின்னு சொல்லிட்டு டிவி ஷோஸ்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி நீ எப்படி வருவ, நீ எப்போ இந்த மாதிரிலாம் பாடுவ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து ஏங்கிட்டே இருப்போம். ஆனால் இந்த நாளை வந்து இந்த சரிகமப்பா வந்து அவள் சூஸ் பண்ணி கரெக்டாக வந்துட்டா. அது ரொம்ப ஹாப்பி. அது வந்து நாங்கள் எதுவுமே பண்ணல, அவளே முயற்சி. ஆனால் அந்த மியூசிக்லேயே ரொம்ப முயற்சி பண்ணிகிட்டே இருந்தா, நான் வரணும், வெளியில் வரணும், அந்த ஒரு வெறித்தனமாக அவள் தேடிட்டே இருந்தா. அதை அச்சீவ் பண்ணிட்டான்னு ரொம்ப ஹாப்பி எனக்கு. ஹவ் எமோஷனல் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்? ஏன்னா நிறைய ஆடிஷன் போய் ஃபெயிலியர்ஸ் ஆயிருக்கீங்க. கண்டிப்பா. ஒவ்வொரு ஃபெயிலியர்ஸும் வரும்போது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுலேருந்தே வந்து பாட ஆரம்பிச்சிட்டேனா. ஸோ சின்ன வயசுலேருந்து இந்த ஜூனியர் சீனியர் எல்லாத்துக்குமே வந்து இது போகணுன்ட்டு. ஸோ நான் விஜய் டிவி ஸோ எல்லாமே அது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அப்படிலாம் போகும்போது வந்து ஒரு டைமுக்கு மேலே நம்ம போக மாட்டோம், அப்படியே நம்ம ட்ராப் டவுன் ஆகிடும். ஸோ அப்படி இருக்கும்போது சரி ஓகே இப்போ கொஞ்சம் லேர்ன் பண்ணலான்னு கொஞ்சம் ஒரு 2 இயர்ஸ் கிட்ட ஒரு பிரேக் தான். அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டேன். சரி வேண்டாம், நம்ம போக வேண்டாம், கொஞ்சமாவது கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா கற்றுக்கிட்டா மேபி உள்ள அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்றது மாதிரி கற்றுக்க ஆரம்பித்தேன். ரொம்பலாம் கற்றுக்கல, கொஞ்சம் தான் கற்றுக்கிட்டேன். கொஞ்சம் கற்றுக்கிட்டதுக்கே இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன். ஸோ இன்னும் நிறைய கற்றுக்கணும். ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப எமோஷ்னலான ஒரு மூமெண்ட் இல்லை? எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் பார்த்ததுக்கப்புறம் இந்த ஒரு ஸ்டேஜ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது. ஆமாம். அந்த டே எப்படி இருந்துச்சு? செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்ற ஒரு இது வந்ததும் எவ்வளோ எமோஷ்னலி ஃபீல் ஆனீங்க? மெகா ஆடிஷன் போது நான் உள்ளே போகிறேன், நான் பாடி முடிச்சிட்டேன். யாருமே அதை எடுத்து இப்படி வைக்கலை. இப்படி வச்சாதான் செலக்டட் இல்லையா? ஸ்வேதா மேம் இருக்காங்க, சைந்தவி மேம் இருக்காங்க, ஸ்ரீனி சார் இருக்காங்க, விஜய் பிரகாஷ் சார் இருக்காங்க, அப்புறம் ரவிக்குமார் சார் இருக்காரு. யாருமே எடுத்து வைக்கவே இல்லை. ஸோ ஜூரிஸும் அந்த டிக் மார்க் கொடுப்பாங்க. ஸோ ஜூரிஸும் பெரிய அளவில் அந்த டிக் மார்க்லாம் கொடுக்கல. இதுவும் போச்சாச்சா, டிவி வரைக்கும் வந்து போச்சா அப்படின்ற மாதிரி சரி ஓகே எடுத்துப்போம், இதுவும் எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி நான் விட்டுட்டேன். ஒரு டைமில் வந்து பாட்டி முடிஞ்சிருச்சு. நானும் பல்லவி பாடிட்டு இப்படி பார்க்குறேன், வைக்கல. சரி சரணம்ல ஒரு 2 லைன் பாடிட்டு அந்த சங்கதிலாம் ஒரு அழகான சங்கதிலாம் வரல, நம்ம ஒர்க் பண்ணியிருப்போம்ல, இதெல்லாம் ஒரு ப்ரௌனி அப்படி அந்த பாயிண்ட் பாடிட்டு பார்க்குறேன், வைக்கல. அப்போ போச்சு, அவ்வளோதான், இதுவும் போச்சு. அப்புறமா ரவிக்குமார் சார் வந்து ரொம்ப அழகாக நீங்கள் பாடினதில் நாங்கள் எல்லாம் மெய் மறந்துட்டோம். ஸோ 3, 2, 1 எல்லாரும் ஒரே டைமில் வச்சாங்க. ஸோ
அது ரொம்ப ஒரு அப்படியே அழ வந்துருச்சு எனக்கு அந்த மொமெண்ட்ல. அப்போ என்னோட மைண்ட்ல நான் யோசிக்கிறேன், இந்த ஸ்டேஜும் ஃபெயிலியர் தான், சரி ஓகே இன்னும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு இருக்கிற போது, இல்லை இந்த ஸ்டேஜ் உனக்கு ஃபெயிலியர் இல்லை, இந்த ஸ்டேஜ் உனக்கு சக்ஸஸ் தான் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வந்தது. அது ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. அண்ட் எமோஷ்னலில் ஒரு ஃபன்னும் நடந்தது. என்னது? அம்மா அப்பாவை நான் கூட்டிகிட்டு போகல ஆடிஷனுக்கு, மெகா ஆடிஷன் போது அம்மாவும் வரல அப்பாவும் வரல. நீயே போகிற நீயே பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க. அம்மா நினைச்சிருப்பாங்க எதுக்கு வேஸ்டா போய். ஆமா நீங்க நான் சின்ன வயசுல கொண்டு போனேன். இப்போ ஒரு ஏஜுக்கு மேல அவளே ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டா. Okay, அதனால okay. நான் சரி சரிம்மா. ஆமா. அதனால அதுக்கப்புறம் வந்து நான் செலக்ட் ஆன உடனே ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அம்மா அப்பா கிட்ட சொல்லணும்னு யோசிச்சேன். பட் அர்ச்சனாக்கு என்ன பண்ணிட்டாங்க, அம்மா எங்க அப்படின்னு கேட்கும்போது அம்மா வரலம்மா, நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துருக்கனால அவங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க, வீட்லயே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அர்ச்சனா அப்போ கரெக்டாக அம்மா கால் பண்றாங்க. ஒரு கோயின்சிடென்ஸா அவங்களும் கால் பண்றாங்க. கால் அட்டன் பண்ணி அம்மா நான் செலக்ட் ஆயிட்டேன்றேன், ஒரு எக்ஸ்பிரஷனும் இல்லை. அப்படியா ஓகேடி பாய் அப்படின்ற. அது ரொம்ப எல்லாருக்குமே அந்த கில்மிஷாவோட டேடி வந்து பண்ணியிருப்பாங்க அந்த முன்னாடி சீசன். அதே மாதிரி எங்கள் அம்மா மறுபடியும் அந்த மாதிரி ஒரு மொக்க ரியாக்ஷன், சூப்பர் டி அவ்வளோதான். எங்கள் அப்பாவும் ஓகே ஓகே அவ்வளோதான். ரொம்ப பெருசாக அவங்க இதை பார்க்கவே இல்லை. ஆனால் வந்து ஒரு ரவுண்ட்ஸ் நான் பாடுறேன் அப்படின்னும் போது அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பெருமை இருக்கும். அப்பாவுக்கு சொல்கிறேன், அவர் வெளிக்காட்டினதே போன எபிசோடில் தான். அவர் உள்ள அவ்வளோ இருக்குது, அவருக்குள்ளே எம்எல்ஏ அவ்வளோ பாசம் இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து நான் எதிர்பார்க்காத ஒன்று. கட்டி பிடிச்சி முத்தமே கொடுக்காதவர் அந்த டைம் வந்து காலில் அந்த அளவுக்கு அவருக்கு என் மேலே பாசம் இருக்குன்னு தெரிய வச்சதே ஆக்சுவலி இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் தான். ஸோ இப்போலாம் நல்லா பாசமாக இருக்காரு ஆக்சுவலி. இப்போ எங்களுக்காக, உங்களோட ஃபேன்ஸ்க்காக, சரிகமாப்பாவோட ஆடியன்ஸ்க்காக உங்களோட சாங் ஏதாவது பாடினீங்க அப்படின்னா ஹாப்பியா இதை அப்படியே நம்ம முடிச்சிடலாம். ஒரு சனம் தூங்கிருச்சு, ஊத காத்தும் அடிச்சிருச்சு, பாவி மனம் தூங்கலையே, அதுவும் ஏனோ புரியலையே. ஒரு சனம் தூங்கிருச்சு, ஊத காத்தும் அடிச்சிருச்சு, பாவி மனம் தூங்கலையே, அதுவும் ஏனோ புரியலையே. தேங்க்யூ ஸோ மச். நன்றிங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமல்ஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் 31 அக்டோபர் தீபாவளி முதல் உலகமெங்கும். Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.